நேற்றும் இன்றும் என்றும் மாறாது வீற்றிருக்கும் பரலோக தகப்பனின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம் இரட்சகர் மெய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 மற்றும் 33. மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த உவமையை நாம் அநேகம் தரம் படித்திருக்கிறோம். ஆனால் அதை கூர்ந்து ஆராய்ந்தால் கர்த்தர் ஏன் ஆத்துமாக்களை செம்மறியாடு என்றும் வெள்ளாடு என்றும் வகை பிரித்தார் என அறிய முடியும். செம்மறியாடு என்பது அதன் ரோமத்திற்காக வளர்ப்பார்கள். ஆனால் இந்த செம்மறியாட்டின் தன்மைகளை பார்ப்போமானால் அது சாதுவானதாகவும் முரட்டுத்தன்மை இல்லாததாகவும் தன்னுடைய மேய்ப்பனை சார்ந்ததாகவே ஜீவிக்கும். அப்படி இருப்பதனால்தான் ஒரு செம்மறியாடு காணாமல் போனாலும் அதன் மேய்ப்பன் அதை தேடி கண்டுபிடிக்க தன்னால் இயன்றதை செய்வான். அதை எதிர்த்து யாராவது போராட வந்தால் அமைதியாக விட்டு கொடுக்குமே தவிர அவர்களோடு போராடாது, அமைதி காக்கும். மேய்ப்பர்கள் அந்த செம்மறியாடுகளை சுற்றுப்புற சூழலில் இருந்து பாதுகாப்பார்கள். ஆனால் வெள்ளாடுகள் அப்படிப்பட்டவை அல்ல, எதிர்மாறானவை. முரட்டுத்தன்மை உள்ளதாகவும் எதனோடும் எதிர்த்து நிற்பதாகவும் சண்டையிடும் குணம் உள்ளதாகவும் இருக்கும். தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படும் இவை சில நேரங்களில் மனிதர்களை முட்டித்தள்ளும் இயல்புடையவை. இவற்றை ஒரு மேய்ப்பன் வழிநடத்துவதில்லை. ஒரு வெள்ளாடு போனால் எல்லா ஆடுகளும் அதன் பின்னே செல்லும். இந்த வெள்ளாடுகளிடமிருந்து சுற்றுப்புற சூழலை மேய்ப்பர்களோ அல்லது மற்ற மனிதர்களோ காக்க வேண்டும். செம்மறியாடுகள் விசுவாசிகளை குறிப்பதாகவும் வெள்ளாடுகள் அவ்விசுவாசிகளையும் கர்த்தரை அறியாதவர்களை குறிப்பதாகவும் இந்த உவமையில் பார்க்கிறோம். செம்மறியாடுகளை தனது வலது பக்கத்தில் நிறுத்தி வைத்து அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் என்று சொல்லுவார். ரட்சிப்பு இலவசம் என்றாலும் அதன் பிறகு நம்முடைய கிரியைகளும் மிகவும் முக்கியம். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நம்முடைய கிரியைகள் எதுவும் தேவையில்லை என்றாலும் அதை காத்துக்கொள்ள, அதில் நிலைத்திருக்க நம்முடைய கிரியைகள் தேவை. ரட்சிக்கப்படுவதற்கு முன் நாம் செய்த கிரியைகள் ஒருவேளை கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் ரட்சிக்கப்பட்ட பின் நாம் செய்யும் ஒவ்வொரு கிரியையும் கர்த்தரால் கவனிக்கப்படுகிறது, நம் கணக்கில் வைக்கப்படுகிறது. பசியாய் இருந்தவர்களுக்கு போஜனம் கொடுப்பதும், தாகமாய் இருந்தவர்களுக்கு தண்ணீரை கொடுத்ததும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்ததும் நாம் மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் மறப்பதில்லை, தமது கணக்கில் அவர் வைத்திருப்பார். கடைசி நாளில் நம்மை நியாயம் தீர்க்கும்போது அந்த கிரியைகள் நம்மை செம்மறியாடா வெள்ளாடா என பிரிக்கும். வெள்ளாடாயிருந்து முரட்டாட்டம் செய்து சுற்றிலும் இருப்பவர்களோடு சண்டையிட்டு யாருக்கும் அடங்காமல் தன்னிச்சையாக சுதந்திரமாக வாழ்வோம் என்றால் நாம் வெள்ளாட்டின் கூட்டத்தில் இடது பக்கத்தில் நிற்பவர்களாக காணப்படுவோம். அப்பொழுது நம் நிலைமை பரிதாபமாயிருக்கும். பசித்து வந்தவர்களை துரத்தியும்
தாகத்தோடு இருந்தவர்களுக்கு தண்ணீரை கொடாமலும், எத்தனையோ வஸ்திரம் இருந்தாலும் இல்லாதவர்களுக்கு கொடாமலும் சுயநலமாய் ஜீவித்தால் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். அந்தபடி இவர்கள் நித்திய அக்னியை அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். அது எத்தனை பயங்கரமானதாக இருக்கும்! நாம் வாழும் இந்த நாட்களிலே நாம் செம்மறியாடா அல்லது வெள்ளாடா என்று தீர்மானிப்பது நம் கையில்தான் இருக்கிறது. மேய்ப்பனின் குரல் கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருக்கு கீழ் அடங்கியிருந்து அவருடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பில் வலது பக்கம் நிற்பவர்களாக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக, நித்தியமாய் கர்த்தரோடு வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்கள் மேய்ப்பனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். செம்மறி ஆடுகளைப் போல மேய்ப்பனுக்கு கீழ்ப்பட்ட ஆடுகளாக நீர் விரும்புகிறபடி வாழ்ந்து நியாய தீர்ப்பில் வலது பக்கத்தில் நிற்பவர்களாக எங்களை மாற்றும். எங்களை இப்போதிருந்தே ஆயத்தப்படுத்தும். நியாய தீர்ப்பின் நாளிலே வெட்கப்பட்டு போகாதபடி எங்கள் கிரியையினாலே உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்தருளும். எங்கள் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you all.